இவ்வளவு பெரிய தமிழ் பெரியோர்கள் இருக்கிறார்கள், மொழிக்காக இனத்திற்காக போராடி இருக்கிறார்கள், கவிதை எழுதியிருக்கிறார்கள், கட்டுரை தீட்டிருக்கிறார்கள், வாழ்நாள் முழுவதும் எழுதி குவித்திருக்கிறார்கள். அவர்களை ஏற்பதில் உனக்கு என்னையா சிக்கல்? அந்த மேடையில் நீ கேட்டிருக்கணும்ல. அதுதான் அரசியல். எங்க இப்ப என்ன அரசியலை பேசணும்? இங்க வந்து பேசுறாங்க. இங்க ஏற்காமல் இருந்தா பிரச்சனை இல்லை, இங்க ஏற்கிறார்களே. ஏதோ ஒரு சில பேர் அந்த மாற்று கருத்துக்களை வைப்பாங்க. அது அந்த வாத பிரதிவாதம் காலம் பூரா நடந்துட்டு தான் இருக்குது. அது நடக்கத்தான் செய்யும். பாரதி அதை சொன்னார், இதை சொன்னார், அந்த காலகட்டத்தில் அப்படி சொன்னார்னு ஒரு 4 பேர் இந்த பக்கம் பேசுவாங்க. ஆனால் முற்றாக இந்த தரப்பை நிராகரிக்கிற தரப்பு, இந்த தரப்பின் பங்களிப்பை மூடி மறைக்கிற தரப்பு, இந்த தரப்பின் பங்களிப்பை மறுதளிக்கிற தரப்பு அந்த தரப்பு. அவருடைய பார்வையை வைக்கிறாரு. பாரதியும் பெரியாரையும் ஒப்பிட்டு அவர் ஒரு பார்வையை வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் இவர் திமுகவை தீய சக்தின்னு சொன்னா விசிக ஏன் அவங்க ஆர்எஸ்எஸ் குழந்தை? அதுதாங்க நான் தான் கேட்கிறேன். யாரு முன்முடிவோட செயல்படுறா? யாருக்கு இதுல பெரும் திட்டம் இருக்கு? பாரதிதாசனை ஏற்காதவர்கள் யார் சொல்லுங்க? பாரதியை ஏற்கிறவர்களை நான் சொல்றேன். இந்த ஆட்சி செய்திருக்கிறதுன்னு சொல்றேன். பிஜேபி ஆட்சி எங்கேயாவது பாரதிதாசனுக்கு ஒரு சிறப்பு செய்திருக்குமா? வலதுசாரிகள் எங்கேயாவது ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பாரதிதாசன் பெயரை உச்சரித்திருப்பார்களா? அப்ப அங்கெல்லாம் சிக்கல் இருக்கு, இங்க சிக்கல் இல்லையா? அப்ப நீங்க வந்து யாரை கொண்டாடாத நிலை இருக்கிறது? இவர்களை கொண்டாடாத, நம் பெருமக்களை கொண்டாடாத நிலை அங்கேதான் இருக்கிறதே தவிர அவரை கொண்டாடாத நிலை இங்கே இல்லை.